குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். கருணை உள்ளம் கொண்ட கடகராசி கடகலக்ன நேயர்களே, நீங்க அறவே மறக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? அவசரமா செயல்படுறது. சுறுசுறுப்பா செயல்படுறவங்க நீங்க. ஆனா அந்த சுறுசுறுப்பு எங்கேயும் தடை வராம போயிட்டு இருக்கும்போது அப்படியே வேகமா அவசரமா மாறும். அது உங்களுடைய குணம். அந்த அவசரப்படுறது குறைச்சிக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரெஷர் ரொம்ப அதிகமானவங்க ஒரு செயலை செஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி செயல்படுவீங்க. அங்க கொஞ்சம் நிதானத்தை நீங்க கொண்டு வரணும். அதே மாதிரி வீண் செலவு செய்யறது. செலவு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பணம் காலியாகிற வரைக்கும் ஒன்னு செலவு கண்டினியூவா செஞ்சுட்டு இருக்கிறது. அது ஒரு ஹேபிட் உங்ககிட்ட. ஒன்னு செஞ்சா அதை தொடர்ந்து அதிலேயே இருக்கிறது. அது மாதிரி இந்த வெகுளித்தனமா பேசுறது தேவையில்லை. அது உங்களை நீங்க ஒரு பெரிய மனித தன்மையான ஆளு, நீங்க பெரிய சிந்தனையாளருங்கிறது இருந்தாலும் அந்த வெகுளித்தனமா நீங்க பேசுறதுனால அது உங்களுக்கு சில தீமைகள் தான் வரும். அதே மாதிரி கோவப்படுறது. உங்க கோபம் எப்படின்னா அது யாரையும் பாதிக்காது. ஆனா சும்மா அப்படியே ஒரு பதட்டமா அப்படியே சின்ன பிள்ளைங்க கோவப்படுற மாதிரி கோவப்படுறது. அது சில நேரத்தில் ஒரு எரிச்சலை மற்றவங்களை ஏற்படுத்தும். அதனால அந்த கோவப்படுறதை நீங்க நிறுத்திக்கணும். அது சம்பந்தம் இல்லாம தேவையான இடத்துல மற்றவங்க பாக்குறாங்கன்னா கூட இது பண்ணிக்க மாட்டீங்க. டக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுவீங்க. அது முன் கோபத்திலையும் சாத்த முடியாது, கோபத்திலையும் சாத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு கோபம். அதே மாதிரி எடுத்தோன்னு ஒரு விஷயம் வரும்போது அவநம்பிக்கை வச்சுக்கோங்க. எடுத்தோன்னு இது நம்மளால முடியுமா, இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு பேசுவீங்க. அது நீங்க தவிர்த்துக்கணும். இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல இவர் ஆர்யா பேசுவார்ல, அதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அந்த அவநம்பிக்கை கொண்டது எதுலையும். இந்த குணத்தெல்லாம் நீங்க அறவே மறந்துடணும். ஆனா உங்ககிட்ட இருக்க நிறைய ஒரு நல்ல குணம் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க மறக்க வேண்டியதுல நாங்க மறக்காம அதை கத்துக்கணும். எங்கிட்ட அது இருக்காது. நீங்க சுறுசுறுப்பா செய்றீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு விஷயத்த சுறுசுறுப்பா செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட தான் கத்துக்கணும். அது அப்படியே கண்டினியூவா நிக்காம செய்வீங்க. அது ஒரு திறமை உங்ககிட்ட. அப்படியே நான் ஸ்டாப்பா உங்களுக்கு அந்த இது வரும். நீங்க சிந்திச்சாலும் சரி, உங்களோட வார்த்தைகள் நான் ஸ்டாப்பா வரும். நிறைய கவிதை நினைச்சீங்கன்னா கவிதை தானா வரும். பாட்டு பாட ஆரம்பிச்சா அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல பாடுவீங்க. செயலை செய்ய ஆரம்பிச்சா அப்படி சுறுசுறுப்பா செய்யும். அது ஒரு டேலண்ட். அது அவசரமா போகாம தான் பாத்துக்கணுமே தவிர அந்த சுறுசுறுப்பை குறைச்சக்கூடாது. அதே மாதிரி விடாமுயற்சி. உங்களுடைய விடாமுயற்சி என்ன தெரியுமா? எந்த எதிர்பார்ப்பு இல்லாத விடாமுயற்சி. இப்ப அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறேன் அப்படிலாம் கிடையாது. நான் ஒண்ணு செய்யறேன், அதை விடாம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விடாமுயற்சி. அந்த இடத்துல ஒரு குதூகலத்தை நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க. அது மாதிரி நேரத்தை வீணாக்காம தொடர்ந்து செயலில் ஈடுபடுறது, இது ஒரு குணம் உங்ககிட்ட. இந்த டைம் வேஸ்ட் ஆகுது, இது ஏதோ ஒரு செயல் செய்யலாமே. பொழுதுபோக்கா இருந்தாலும் அந்த காலத்தை வீணாக்காம பொழுதுபோக்கணும். ஓய்வு எடுக்கணும்னாலும் அதை கண்டினியூவா ஓய்வு எடுக்கணும். செயல் செஞ்சாலும் அதை கண்டினியூவா செயல் செய்யணும். அது காலத்தை இடையில வீண் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கும். அது ரொம்ப போற்றத்தக்க குணம். அதே மாதிரி இன்னொரு உங்ககிட்ட ஒரு திறமை இருக்குது. ஒரு வேலையை செய்யணும் போது முதல்ல ஒரு ப்ரீ பிளான் பண்ணி இதை குயிக்கா செய்யறதுக்கு, சுலபமா செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. இது ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிக்கணும், அது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாவது தந்திரம் அதுல இருக்கா, அதுல ஏதாவது சூத்திரம் அதுல இருக்கா, அதுல ஏதாவது ஃபார்முலா அதுல இருக்கா அப்படின்னு முதல்ல அதை தெரிஞ்சுட்டு தான் அந்த செயலில் இறங்குவீங்க. அது ரொம்ப அருமையான குணம். அதை விட ஒரு உயரிய குணம் இருக்கு. ஒரு வாக்கு யார்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதை மீறவே மாட்டீங்க. நான் சொல்லிட்டேன், அதை நான் செஞ்சே தீருவேன். நான் வரேன்னு சொல்லிட்டேன், நான் வந்தே தீருவேன். கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், கொடுத்தே தீருவேன். அதனாலதான் உங்ககிட்ட தெரிஞ்சவங்க நேக்க உங்ககிட்ட பேசும்போது உங்ககிட்ட வாக்கு வாங்கிடுவாங்க. உங்ககிட்ட முதல்ல பேசி நீங்க உங்ககிட்ட ஒப்புதல் வாங்கிட்டா நீங்க செஞ்சே தீருவீங்க. அதனால கூட இருக்கவங்க நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. அதை தெரிஞ்சுட்டு அதை பயன்படுத்துவாங்க. போயிட்டு ஆனா இருந்தாலும் உங்ககிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் தான் அது. அதே மாதிரி நீங்க மற்றவங்ககிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த சுறுசுறுப்பா செய்யறன்னு சொல்லிட்டு வேக வேகமா செய்யும்போது கொஞ்சம் பொறுமை தவறிடும். அதனால பொறுமையை நீங்க கத்துக்கணும். அந்த சுறுசுறுப்போட பொறுமை கொஞ்சம் கலக்கணும். கலக்கும் போது அந்த செயல் ரொம்ப விவேகமா இருக்கும். செயல் வேகமா இருக்காது, விவேகமா இருக்கும். அந்த நிதானத்தை உள்ள கொண்டு வரணும். எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த ஒரு பிரேமுக்கு ஒரு பிரேம், அங்க ஒரு நிதானம் இருந்துச்சுன்னா அந்த செயல் அந்த நிதானம் உள்ள கடவுள் உள்ள புந்துடுவார். அதை தவறா செய்ய முடியாத மாதிரி பண்ணுவார்.
அப்படியே கண்டினியூவா நீங்க செஞ்சுட்டு போறதை விட அந்த ஒவ்வொரு பிரேமுக்கும் அந்த நிதானத்தை கொடுங்க பாருங்க. அந்த நிதானத்துக்குள்ள வந்து அந்த கேப் வரமா அந்த கேப்ல வந்து வெற்றி எடுத்து வந்து கடவுள் இருப்பார். அந்த நிதானத்தை நீங்க கத்துக்கணும். அதே மாதிரி சிக்கனமா இருக்கிறது நீங்க கத்துக்கணும். சிக்கனமா இருக்க மாட்டீங்க. அப்படியே வாரி இறப்பீங்க. அதனால சிக்கனமா இருக்கிறது நீங்க கத்துக்கணும். முன் யோசனை பண்ணணும். நீங்க வந்து இந்த திட்டம் போட்டு ஒரு காரியத்தை சுலபமாக்கிற விஷயம் சொல்றீங்களா, அது வந்து செயல் திறமையில் இருக்கிறது. ஆனா வந்து முன் யோசனை இல்லாம இது எப்படி இந்த இதை வந்து எப்படி இந்த முன்னாடி நம்ம யோசனை நமக்கு பிரயோஜனம் போயிடுவேன். இது வேலை முடிஞ்சிருக்கும், ஆனா அந்த வேலையால யாருக்கு பிரயோஜனம் போயிடுது அப்படிங்கிற மாதிரி அந்த முன் யோசனை பண்ணாம ஒன்று இறங்கிட்டீங்கன்னா அப்படியே கடை கடை கடைன்னு அதை செய்யறது. அந்த முன் யோசனை அந்த வேலையை திட்டம் போட்டு செய்யற திறமை வேற, முன் யோசனை செஞ்சு செய்யற வேற. இந்த முன் யோசனையும் அந்த வேலையில சுலபமா போட்ட திட்டத்துக்கு சம்மந்தம் இல்லை. அந்த முன் யோசனை நீங்க கத்துக்கணும். இது அதை அப்ரோச் பண்ணி தான் வராங்க, இவங்க வந்து இந்த நோக்கத்தான் வராங்க, இது நம்ம நேரத்தை வீணாக்கும், இதை செய்யறதுனா நமக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு முன் யோசனை பண்ணணும். அப்படி பண்ணாம வேலை திறமையா செய்யறோம், அதை எப்படி சொல்லாம அதை செஞ்சுட்டு போயிட்டு செஞ்சோட்டி என்ன நமக்கு பிரயோஜனம், ஏன் அதை நம்ம செஞ்சோம், அவங்க வந்தாங்க அவன் காரியத்தை சாதிச்சு போயிட்டு நம்ம எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அதனால முன் யோசனை வந்து வேணும். அதே மாதிரி விட்டு கொடுக்குற தன்மையும் வேணும். ரொம்ப கருணை இறக்கம் இருந்தாலும் நீங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. அந்த விட்டு கொடுத்து போற தன்மையும் நீங்க கத்துக்கணும். நேர்களே, இன்னும் பல உங்களுடைய குணங்களை வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போறோம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.